தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இயேசு அவனை நோக்கி, யாரை? 38 வருடமாய் முடமாய் இருந்தவனை நோக்கி. 38 வருஷங்க. அவனுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் வரவில்லை. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் முடமாக்கப்பட்ட ஒரு நிலையிலேயே இருந்தது. அவனுக்குள்ள ஒரு ஆசை, நான் எப்படியாவது விடுதலையாகணும், எப்படியாவது விடுவிக்கப்படணும், என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும், சுகத்தை பார்க்கணும், நான் நடக்கணும், என் வாழ்க்கையில் எல்லார போலவும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனே, ஆனாலும் என்னால் முடியலை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மாத்திரம் முடமாக இருக்கிறேனே என்கிறதான ஒரு வேதனை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் சிறு வயது முதல் கொண்டு நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரை தேடுறேன், எல்லா பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், ஆனால் சின்ன ஒரு ஆசை, நான் கொஞ்சம் என் வாழ்க்கை இன்னும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே, அவர்கள் எல்லாரும் உயர்ந்திருக்கிறார்கள், நானும் உயர்ந்தால் நலமாக இருக்குமே, என் வாழ்க்கையில் இருக்கிற முடம் எப்பொழுது மாறும் என்று சொல்லி அநேக வருடங்களாக 38 வருடங்கள் 38 வருடங்கள் தேவ பிள்ளையே, அங்கே அந்த குளத்தில் இறக்குவதற்கு யாரும் முன் வரலை. அவனுக்காக காரியங்களை செய்வதற்கு யாரும் அவனோடு கூட இல்லை. எல்லாரும் சுகமடைகிறார்கள், எல்லார் வாழ்க்கையிலும் நன்மை வருது, நான் மாத்திரம் என்கிற உணர்வோடு இருக்கிறீர்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் வார்த்தை வருது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இனி நீ முடமாய் இருப்பதில்லை, நீ மானை போல குதிப்பாய், நீ மானை போல குதிப்பாய். கர்த்தர் உன் கால்களை மான் கால்களைப் போல மாற்றுவார். எல்லாருக்கும் முன்பாகவும் எனக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் இருந்ததில்ல, நான் இப்படி ஏறணும், நான் உயரணும், என் வாழ்க்கை என் பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வாதமாக, என் குடும்ப நன்மையாய் நாங்கள் இப்படி இருக்கணுமே, அந்த ஏக்கங்கள் இருக்கல. கர்த்தர் இன்று உன் ஏக்கங்களை கர்த்தர் வருஷிக்க பண்ணுவார், அதை நிறைவேற்றுவார். உன் முடம் நீங்கி உட்கார்ந்திருக்கிறதான இடத்தை விட்டு நீ துள்ளி குதிக்க, நீ ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உன் 38 வருட காலங்கள் முடமாயிருந்த அனுபவங்கள், கட்டப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் வேறொருப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை 38 வருடமாய் முடமாயிருந்தவர், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே, அவனை விடுதலையாக்கினீர். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடுதலையாக்கப்பட வேண்டிய இடத்தில் விடுதலையை தந்து ஆசீர்வாதமாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, உங்களுக்குள் இருக்கிற ஆசை எல்லாருடைய வாழ்க்கை என்று உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் விடுதலையாக்கி, எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லப்பட்டது போல கர்த்தர் உங்களை நடக்க செய்வார். மானை போல துள்ளி குதிப்பீர்கள், கால்களை மான் கால்களைப் போல கர்த்தர் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். God bless you. God bless you. God.